ஹாய், வெல்கம் டு ஸ்கந்தா ட்ரேட். இந்த வீடியோவில் நம்ம டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மணி கொடுக்குறது தான் டிவிடெண்ட். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் வந்து அவங்க எதுலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்ஸ்லேருந்து அந்த டிவிடெண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து கம்பல்சரி டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ லாபம் வந்தால் தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் அவசியம் கிடையாது. அந்த கம்பெனி வந்து அதோட கேஷ் ஃபைல்லேருந்தோ அல்லது கேஷ் ரிசர்வ்ஸ்லேருந்தோ டிவிடெண்ட் அப்படின்றத கொடுக்கலாம். அதே மாதிரி டிவிடெண்ட் அப்படின்றது அந்த கம்பெனி ஷேர் பேசிக்ஸில் தான் பே பண்ணுவாங்க எல்லா கம்பெனியும். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு டிவிடெண்ட் வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ உங்கள்கிட்ட வந்து 100 ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஷேருக்கு அவங்க 10 ரூபா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 100 ஷேருக்கு 100 × 10 1000 ரூபாய். அப்போ 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்றதா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட் கொடுக்காங்க இல்லையா, இந்த டிவிடெண்ட் கொடுக்குறத யார் வந்து டிசிஷன் மேக் பண்ணுவா, யார் வந்து டிசைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில், அதாவது எந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்களோ அந்த கம்பெனியில் இயர்லி ஒன்ஸ் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்ட்டு நடக்கும். ஸோ அந்த கம்பெனியில் டைரக்டர்ஸ்லாம் டிவிடெண்ட் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட். அதாவது அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த டிவிடெண்ட் வந்து எப்போ கொடுக்க போகிறாங்க, எந்த டேட்டில் கொடுப்பாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறது தான் இந்த டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் டேட். இந்த ரெக்கார்ட் டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த ரெக்கார்ட் டேட்டில் தான், இந்த ரெக்கார்ட் டேட் இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்ட் டேட்டில் வந்து யாரெல்லாம் அந்த ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அந்த டேட்டில் அப்படின்றது அதோட கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி அந்த ஷேர்ஸ் வச்சுருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு மட்டும்தான் இந்த டிவிடெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து டெய்லி வந்து நிறையா பேர் வாங்குவாங்க, செல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு அந்த இதை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷேர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டேட் அல்லது எக்ஸ் டிவிடெண்ட் டேட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ் டேட் அல்லது எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேட்டுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடி வந்து நம்ம அந்த ஷேர்ஸை வந்து நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த கம்பெனியோட ரெக்கார்ட் ரிஷியில் நம்மளோட நேம் அப்படின்றது வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் பே அவுட் டேட். அந்த கம்பெனி வந்து எந்த டேட்டில் வந்து டிவிடெண்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த டேட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணி ப்ரோக்கரில் வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு பேங்க்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, நம்பர் தப்பாக இருந்துச்சு, அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதையும் வந்து அந்த கம்பெனி வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கம்பெனி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து தெரியப்படுத்துவாங்க. ரெண்டில் வந்து எது நடந்தாலும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து தெரியப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரம் டிவிடெண்ட் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த இன்டம் டிவிடெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அவங்களோட டிவிடெண்டை வந்து அவங்களோட ஷேர் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த டிவிடெண்ட் வந்து முதல்லையும் இடையிலையும் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இன்டம் டிவிடெண்டு. ஸோ அதே ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த இயரோட ஃபைனலில் தான் வந்து அவங்களோட டிவிடெண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிவிடெண்டை வந்து எப்படி மதிப்பிடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்ற ஃபார்முலா வந்து டிவிடெண்ட் பர் ஷேர் டிவைட் பை ப்ரைஸ் பர் ஷேர் இன்ட்டு 100. இந்த டிவிடெண்ட் பர் ஷேர் அப்படின்றது ஒரு கம்பெனி அந்த ஷேருக்கு எவ்வளோ வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அடுத்து ப்ரைஸ் பர் ஷேர் அப்படின்றது அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது இன்ட்டு 100. ஸோ இதான் வந்து இதோட ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டிவிடெண்ட் வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க, அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி வர்ற வேல்யூவை இன்ட்டு 100ஆல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து 10% அப்படின்றது டிவிடெண்ட் ஈல்டு தர்றாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம டிவிடெண்ட் ஈல்டு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ எதுக்காண்டி இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஒய் அப்படின்றது ஒரு கம்பெனின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் அப்படின்ற கம்பெனிலையும் சரி, ஒய் அப்படின்ற கம்பெனிலையும் சரி உங்களுக்கு 10 ரூபா அப்படின்றதான் டிவிடெண்டாக வந்து தர்றாங்க. பட் இந்த எக்ஸ் அப்படின்ற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இந்த ஒய் அப்படின்ற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 500 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டை வந்து இங்கே டிவைட் பண்ணி டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் அப்படின்ற கம்பெனி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% வந்து டிவிடெண்ட் ஈல்டாக கிடைக்கும். அதே இந்த ஒய் அப்படின்ற கம்பெனி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டில் வந்து எது பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டிவிடெண்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான். இந்த டிவிடெண்ட் அப்படின்றத மட்டும் வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து தீர்மானிக்கக்கூடாது. அதுக்குன்னு நிறையா ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்து தான் நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது டிசைட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டில் வந்து நம்மளுக்கு எது பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் அப்படின்ற இதான் வந்து பெட்டர். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எந்த கம்பெனி வந்து டிவிடெண்டில் பெட்டர் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா தான் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Skanda and make your stock and option trading courses dreams come true. Download the app now.